விஜய் சார் மேக்கப்பே பண்ண மாட்டார் ஆடியோ லான்ச்லாம். அஜித் சார் ஆடியோ லான்ச்சே வரமாட்டாரு. ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட டிப்ஸ் வாங்கினா அது ஹாரி ஜெயராஜ். என்ன டிப்ஸ் வாங்குனீங்க? 500 rupees. இங்க நிறைய கேர்ள்ஸ் என்ன பண்றாங்க, மத்தவங்க போடுற ரீல்ஸோ இல்ல வந்து கமெண்ட்ஸோ பார்த்துட்டு நம்மளும் போயிட்டு ஒரு 15 நாள்ல கத்துக்கிட்டா ஒரு மிக சிறந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து 1 லட்ச ரூபாய் ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு லுக்கை கிரியேட் பண்ணி காட்டுறாரு. அந்த ஆர்டிஸ்டோட பேரு நான் சொல்ல விரும்பல. அதே லுக்கு நான் 3000 ரூபாய் ப்ராடக்ட் வச்சு என்னோட செமினார்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன். இதுக்கப்புறம் தளபதி சினிமாக்கு வருவாரான்னு தெரியாது. வந்தாருன்னா அப்படி ஏதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலோ இல்ல தளபதி கூட சினிமா இண்டஸ்ட்ரியை வந்து கரைச்சி குடிச்சவர் அவர் ரஜினி சார். நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இவ்வளோ பெரிய ஸ்டாரா இருந்து கூட சார் ஆக்சுவலா எனக்கு ஒரு சந்தேகம், ஏன் அந்த 499 500 ரூபாய்? நல்ல கேள்விதான். இது நீங்க இல்ல, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஒரு காமனான கேர்ள் வந்து ஒரு 499 ரூபாய் செலவு பண்றதுக்கு ஒன்றும் கஷ்டப்பட மாட்டாங்க. நாங்க எஜுகேஷன் கொடுக்கணும் தான் நினைச்சோமே தவிர இந்த எஜுகேஷன் முழுக்க முழுக்க பார்த்தோன்னா 499 ரூபாவை அவங்களுக்கே நாங்க திருப்பி கொடுத்துடுறோம். இது நிறைய பேருக்கு தெரியறது இல்லை. அது எப்படின்னு கேக்குறீங்களா? அவங்களுக்கு ஃபுட்டு அண்ட் சர்டிபிகேட் அவங்களோட எல்லா விஷயத்துலயுமே நாங்களே திருப்பி கொடுத்துறோம். அறம் முழுக்க முழுக்க பார்த்தோன்னா ஃப்ரீ எஜுகேஷன் பேஸ் பண்ணி தான் இருக்குமே தவிர வெறும் இந்த 499 ரூபான்றது தொகை மட்டும்தான். இந்த 499 ரூபாய் ஏன் நாங்க வாங்குறோம்? ஒன் டே செமினார். இந்த 499 ரூபாய் ஏன் வாங்குறோம்னா இது எல்லாராலையும் கட்ட முடியும்ன்ற தொகையில இருக்கணும். எல்லாருக்குமே முறையான எஜுகேஷனை போய் சேரணுன்றதுதான். இந்த எஜுகேஷன்ல பிராண்ட் இருக்காது. ரெண்டாவது செலிபிரிட்டி ஆர்டிஸ்ட் இருக்க மாட்டாங்க. எந்த ஒரு ப்ரொமோஷனும் இருக்காது, எதுவுமே இருக்காது. காலைல நீ 10 o'clock உள்ள வந்தனா ஈவினிங் 6 மணி வரைக்கும் உன்னோட போன் கூட நீ பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு ஸ்ட்ரிக்டா இருக்கும். செமினாருக்கு வந்த எல்லாருக்குமே தெரியும். பேஜ் பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவார்டு ஒண்ணு காத்துக்கிட்டு இருக்குன்றாங்க, அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அது அப்படியே இருக்கட்டுமே. அது நியாயமானதா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த அவார்டு வாங்குறதுன்றது வந்து இன்னைக்கு எப்படி இருக்குன்னா காசு கொடுத்து அவார்டு வாங்கிடுறாங்க. ஓகேவா? பட் நம்ம காசு கொடுத்து வாங்கல. ஒரு எஜுகேஷனை ஒரு அச்சீவ்மெண்டா போய் ஒரு நல்ல ரெகனேஷனா சேஞ்ச் ஆகி நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறன்றப்போ அது நியாயமா இருந்தா மட்டும்தான் அங்க என் கை நீட்டும். இந்த காசு கொடுத்து ஒரு விஷயத்த வாங்குறது வந்து அதுக்கு அவார்டுன்ற அங்கீகாரமே ரொம்ப கேவலமா போயிடுச்சு எனக்கு. அது நல்லது இல்லை என்னைக்குமே. சோ வந்ததுக்கு அப்புறம் நாங்க பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட இருக்கு. கூலி ஆடியோ லான்ச் ஒர்க் பண்ணீங்களா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்க. ரஜினி சாரை பார்த்ததுல ஹாப்பி, ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு ஒரு மேக்கப் இண்டஸ்ட்ரின்றதை விட சினிமா இண்டஸ்ட்ரியே வந்து கரைச்சி குடிச்சவர் அவர் ரஜினி சார். நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது. பட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்து கூட இவ்வளவு பெரிய சிம்பிளிசிட்டியில இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார்ன்னு சொன்னா நம்ம ரஜினி சார் தான். அது மாற்ற கருத்தே இல்லை. அவரோட கருத்துலாம் ரொம்ப நியாயமா இருந்தது, ஞானி மாதிரி இருந்தது. நிறைய வந்து கத்துக்கிட்ட அவரை பார்த்ததுல, அவரு பேசுனதுல. நம்ம என்னைக்குமே டிவியில பாக்குறப்பவும் நேர்ல இந்த ஒரு டிஸ்டன்ஸ்ல ரஜினி சார் பார்த்து பேசுறப்பவும் என்னோட கண் வந்து துடிக்கவும் இல்லை, அசையவும் இல்லை. அவரோட பேச்சுக்கள் அவ்வளவு நியாயமா இருந்தது, புத்தியா இருந்தது. நிறைய கத்துக்கிட்டோம் அவர்கிட்ட. இன்னும் நிறைய கத்துக்க நிறைய விஷயம் இருக்கு. சினிமாவை தாண்டி இன்னைக்கு ரஜினி சாரோட சொந்த லைஃப்ல நடக்கிற எல்லா விஷயங்களும் ஷேர் பண்றப்போ ரொம்ப சூப்பரா இருந்தது. கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா உள்ள போறதை விட ஒரு ஒரு ஸ்டாரை வந்து பார்த்த ஒரு சினிமா ஆர்டிஸ்டோட ஃபேன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள போய் கை கட்டி அவரோட ஒவ்வொரு வார்த்தைகளும் ரசிச்சு கேட்கிறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எவ்வளவு நேரம் அந்த இடத்துல இருந்தீங்க? யாராருக்கெல்லாம் பண்ணீங்க? ஃபுல்லாவே காலையில இருந்து அங்கதான் இருந்தோம். வேற என்ன வேலை எல்லாம் பண்ணியிருந்தேன். நான் வந்து சாண்டி மாஸ்டர் ஒர்க் பண்ணியிருந்தேன், அனிருத் சாருக்கு ஒர்க் பண்ணியிருந்தேன். நிறைய சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் இருந்தாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த மேக்கப் லெவல் அவங்களுடைய ஸ்டேஜ் ஷோலாம் இருந்தது, அதெல்லாம் ஒர்க் பண்ணது. ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ். அதான் சொன்னேன், மேக்கப் பண்ணதோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னன்னா ரஜினி சாரை பார்த்தது, நாகார்ஜுன சாரை பார்த்தது. இந்த வயசுலயும் அவர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காரு. இது எப்படி சாத்தியம்னு சொல்லி பார்த்தா அவரோட டெடிகேஷன். அன்னிலிருந்து இனி வரைக்கும் முறையான எக்ஸசைஸ், முறையான ஃபுட்டு. அது வந்து ஒரு மனுஷனுக்கு இல்லைன்னா அவங்களால இப்படி இருக்கவே முடியாது. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் இந்த ஆர்டிஸ்ட் எல்லாருமே. இந்த நாகார்ஜுன சார் இவங்க எல்லாம் வந்து அமீர்கான் சார் பார்த்தா எவ்வளவு பெரிய லெஜண்ட். என்ன மாதிரியான ஆர்டிஸ்ட் இவரெல்லாம் பார்க்க முடியுமா அப்படின்ற மாதிரி நம்ம டிவில எல்லாம் பாக்குறப்ப நமக்கு தோணும். பட் அதெல்லாம் பாக்குறப்ப இட்ஸ் கிரேட் எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப நல்லா இருந்தது. போச்சு. அது ரொம்ப சூப்பர். வேற இன்னொரு ஆடியோ லான்ச் கூட நீங்க ஒர்க் பண்ணீங்கல்ல? வேற நிறைய பண்ணிருந்தோம். விஜய் சார் கூட கூலி நிறைய 1-2 எல்லா ஆடியோ லான்ச்சுமே ஒர்க் பண்ணிருக்கோம். நல்லா இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு டிஃபரெண்டான இது. விஜய் சார்
சொல்லவே வேணாம். உங்களோட ஃபேவரட். ஃபேவரட். நிறைய ரொம்ப இதான் ஒருத்தரோட கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கணும். ஒரு ஆர்டிஸ்ட ஒரு சினிமாவை கத்துக்கிறத விட அவங்க பர்சனல் லைஃப் ஷேர் பண்றப்போ அவங்க அந்த எந்த அளவுக்கு அந்த கஷ்டத்தையும் தாண்டி வந்திருப்பாங்க அப்படின்ற ஒரு விஷயங்கள் எல்லாம் நம்ம கத்துக்கிறதுனால நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த ஆடியோ லான்ச்ல ஒர்க் பண்றதுல வந்து ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? இப்ப பொதுவா சொல்லுவாங்க, ஒரு மாடலுக்கு நம்ம மேக்கப் போடுறதுன்றது வேற, சினிமாக்குன்னு மேக்கப் போடுறதெல்லாம் வேற. சோ இதை தாண்டி ஆடியோ லான்ச் அப்படின்னு வரும்போது எப்படி ஏதாவது எக்ஸ்ட்ரா இல்ல இல்ல, அந்த ஒரு நார்மலான கெட் ரெடி மட்டும்தான். ஓகேவா? ஆர்டிஸ்டா காட்டினா போதும். ஆடியோ லான்ச்ல பெருசா வேணாம். சினிமா மட்டும்தான் வேற ஜானர். அது வந்து டைரக்டர் டிசைட் பண்றது. ஓகேங்களா? ஆடியோ லான்ச்சை பொறுத்த வரைக்கும் அந்த ஆர்டிஸ்டுக்கு என்ன தேவையோ அது பண்ணா போதும். பெருசாலாம் தேவை. ரஜினி சாருக்குலாம் மேக்கப்பே கிடையாது. அவர்லாம் அதெல்லாம் பண்ணவே மாட்டார். ரொம்ப சிம்பிளா வருவாரு. ரொம்ப விஜய் சார் மேக்கப்பே பண்ண மாட்டார் ஆடியோ லான்ச்ல எல்லாம். அஜித் சார் ஆடியோ லான்ச்சே வர மாட்டாரு. ஓகே, பட் ஐ வெயிட்டிங் சார் கூட வந்து ஒரு பெரிய ஒரு ஆடியோ லான்ச்ல வந்து சார் பேசணும், அதெல்லாம் பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப கோடானு கோடி ரசிகர்கள்ல நானும் ஒருத்தன். நம்ம தலை ஃபேவரட் ஆக்டர் யாரு? கேட்டா நான் என்ன சொல்லுவேன்? அப்படிதான் நாங்க சிக்க வைப்போம். தளபதி. 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 ஹீரோயின்லாம் கண்டிப்பா உங்ககிட்ட கேட்கவே முடியாது. ஏன்னா நீங்க சொல்லவும் மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஓகே, அடுத்ததா வந்து ஹாரிஸ் ஜெயராஜ், அவரோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப சூப்பரான ஒரு மியூசிக் டைரக்டர்ன்றத விட ரொம்ப ஹம்பிளான ஒரு பர்சன். ரொம்ப ஜாலியா இருப்பாரு. அவரோட மியூசிக் வந்து நைட்ல நம்ம போட்டு கேட்டாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆனா இவரா இந்த மியூசிக் எல்லாம் பண்ணாருன்ற மாதிரி அவர் ரொம்ப சிம்பிளா இருப்பாரு. ரொம்ப ரொம்ப சூப்பரான பர்சன். நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு ஒரு ஆர்டிஸ்ட் கிட்ட டிப்ஸ் வாங்கினது அது ஹாரிஸ் ஜெயராஜ். என்ன டிப்ஸ் வாங்குனீங்க? 500 rupees. மறக்க முடியல. அந்த 500 ரூபாய் நான் எடுத்து வச்சிருக்கேன். அது அவர் சைன் போட்டே நான் எடுத்து வச்சிருக்கேன். என்ன ரீசன்காக கொடுத்தாரு? இம்ப்ரெஸ் ஆகி கொடுத்தாரா? இம்ப்ரெஸ் ஆகி கொடுத்தாரு. என்னோட ஒர்க் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் மலேசியா ஷோஸ் எல்லாம் வந்து கண்டென்ட் பண்ணாரு. அதுல எனக்கு கான்டாக்டும் பண்ணியிருந்தாரு. பட் எனக்கு இங்க இந்த செமினார்ஸ் எல்லாம் கரெக்டா இருந்ததுனால என்னால போக முடியல. மத்தபடி எல்லாம் என்ன சரி, அது ஒரு சீரியஸா ஒரு விஷயம் கேட்கணும். இப்ப நீங்க நிறைய செமினார்ஸ்ல ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க. உங்களுக்கு அது சுத்தமா டைமே இல்லைன்னு தான் நாங்களும் கேள்விப்படுறோம். ஏன்னா லம்பா ஆளுங்க வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஹவு டு யூ மேனேஜ்? இப்ப இது உங்களோட ஒர்க்கை பார்த்துட்டு நிறைய செலிபிரிட்டிஸும் கூப்பிடுவாங்க இல்லையா? சோ இந்த செமினார்ஸ்னால நீங்க அதை மிஸ் பண்ற மாதிரி ஆயிடும். இல்ல, இப்ப நான் ஆக்சுவலி சொல்லணும்னா ரொம்ப நிறைய எல்லாம் இந்த போர்ட்ஃபோலியோக்கு பண்றதுக்கு, அதுக்கப்புறம் இந்த கொலாபரேஷன் பண்ற ஆர்டிஸ்ட் எல்லாம் நான் ஒர்க் பண்றதே இல்லை சுத்தமா. இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான சினிமா கண்டென்ட்னா மட்டும்தான் நான் போய் ஒர்க் பண்றேன். மற்றபடி என்னோட நேரம் எல்லாமே ஃபீமேல்ஸ் எல்லாருமே வந்து கால் பண்ணுவாங்க. அவங்களோட டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றது அறம் மூலியமா. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு ஏதாவது எஜுகேஷன் தேவைன்னா ஃப்ரீயாவே சொல்லி கொடுக்கறது. அதையும் தாண்டி வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இப்போ அறம் காஸ்மெட்டிக்ஸ்ன்னு சொல்லி நிறைய பேருக்கு வந்து லோவஸ்ட் காஸ்ட்ல பெஸ்டான ப்ராடக்ட் எல்லாம் செலக்ட் பண்ணி எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்றது. அடுத்து இந்த செமினார் கண்டென்ட் பண்றது. இதுக்கான நேரமும் வந்து என்னோட டீமும் நானும் வந்து செயல்படுறதுக்கு கரெக்டா இருக்கு. நம்மளோட ஆஃபீஸ் அண்ணா நகர்ல என்னைக்குமே ஒரு 10 பேர் வந்துட்டே தான் இருப்பாங்க. ஒவ்வொரு ஊர்ல இருந்து வந்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கான ப்ராடக்ட் நாலேஜ் ஃப்ரீயாவே கொடுக்குறோம். அதையும் தாண்டி இப்போ எஜுகேஷனுக்குன்ட்டு ஒரு வருஷத்துக்கு ஃப்ரீ மெம்பர்ஷிப் கார்டு கொடுக்குறோம். 1 இயருக்கு ஃப்ரீயாவே நீங்க படிக்கலாம். அது ஏழையா இருக்கட்டும், பணக்காரனா இருக்கட்டும், யாரு வேணா இருக்கட்டும், அந்த கார்டு ஃப்ரீ. செமினாருக்கு வர எல்லாருக்குமே அந்த கார்டு வச்சுட்டு உங்களோட எஜுகேஷனை டெவலப் பண்ணுங்க. உங்க ஃபேமிலி பாருங்க, உங்க குழந்தைங்களை பாருங்க. அறம் டிசைட் பண்ணதுல இப்போ லாஸ்ட் மந்த் வந்து இது பிளான் பண்ணி எல்லாருக்குமே கொடுத்துட்டு இருக்கோம். ஃப்ரீயாவே எஜுகேஷனுக்காக 1 இயருக்கு ஃப்ரீ எஜுகேஷன் அந்த கார்டு இருந்தா. ஓகே, இப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டா சினிமால நீங்க டிராவல் பண்ணிருக்கீங்க இல்லையா? டஃபஸ்ட் சைடு இது? டஃபஸ்ட் சைடுனா அதுதான் நான் சொன்னது. இதுதான் கிராமப்புறத்துல இருக்கிற படங்கள்ல ஒர்க் பண்றப்ப ரொம்ப டஃபா இருக்கும். ரெண்டாவது இந்த கண்டினியூட்டி ஷார்ட்ஸ் எடுக்கிறப்ப ரொம்ப டஃபா இருக்கும். மற்றபடி வந்து லொகேஷன்ஸோ எல்லாமே வந்து அந்தந்த வெதருக்கு ஸ்டார்டிங் போறப்போ வந்து நம்மளால ஏத்துக்க முடியாது. நம்மளோட உடம்பு ஒவ்வொரு லொகேஷன் மாறுறப்போ தண்ணி மாறும், ஃபுட்டு மாறும், எல்லாமே மாறும். பட் நம்ம பாடி வந்து அதுக்கேற்ற மாதிரி இருந்திருக்காது. நான் நிறைய வாட்டி ஃபீவராக ரிட்டர்ன் ஆகலாம் இருக்கேன். பட் ஆனா அது கொஞ்ச நாள் கழிச்சு நான் எனக்கு செட் ஆனதுக்கு அப்புறம் தான் எல்லா லொகேஷனுக்கும் போற அளவுக்கு இருக்கு. இப்போ கூட எனக்கு குளிர் ஒத்துக்காது. சோ என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்கன்னா, தடுக்கி விழுறவங்க எல்லாம் இன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. சோ நீங்க வந்து இண்டஸ்ட்ரியில உங்களுக்குன்னு ஒரு நேமை தக்க வச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? அதுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்றீங்க? ஒரே ஒரு விஷயம் தான், ஒழுக்கமா மேக்கப் பண்ணா என்னைக்குமே நல்ல மேக்கப் ஆர்டிஸ்டா நிக்கலாம். அவ்வளவுதான். இது ஸ்ட்ராட்டஜி இல்ல, இட்ஸ் அ ரியாலிட்டி. ஆர்ட்ன்றது பார்த்து கிரியேட் பண்ணி மத்தவங்க இம்ப்ரெஸ் ஆகிற மாதிரி பண்றதுக்கு பேரு தான் மேக்கப். அது யார் பண்றாங்களோ அவங்க இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள இருப்பாங்க. எல்லாரும் இன்னைக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட்னு சொல்லிக்கலாம். பட் சொல்றதை தவிர்த்து அது செயல் இல்லை.
செயல் என்னைக்குமே வந்து கரெக்டா இருந்தா மட்டும்தான் அதுக்கான முன்னேற்றமும் அதுக்கான அங்கீகாரமும் நமக்கு கிடைக்கும். ஓகே, லேடிஸ்க்கு வந்து இதுல என்ன ஸ்கோப் இருக்கு? ஒரே ஒரு விஷயம் தான், இப்போ மேக்கப் இண்டஸ்ட்ரிக்கு யாரு வேணா வரலான்றது கண்டிப்பா. ஆனா ஒரு 2 விஷயங்கள் வந்து கண்டிப்பா இருக்கணும். ஓரளவுக்காச்சும் எஜுகேஷன் நாலேஜ் இருக்கணும். ஃபினான்சியலா வந்து அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இருக்கணும். ஒன்னு ஃபினான்சியலா அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லைனாலும் நீ வந்து ஃபினான்சியலா சப்போர்ட்டிவா இருக்கிற அளவுக்கு நீ உன்னோட திறனை வந்து வளர்த்துக்கணும். இது எல்லாம் இருந்தா மட்டும்தான் மேக்கப் ஃபீல்ட்ல வந்து ஓரளவுக்கு உன்னால அச்சீவ்மெண்ட் பண்ண முடியும். இங்க நிறைய கேர்ள்ஸ் என்ன பண்றாங்க, மத்தவங்க போடுற ரீல்ஸோ இல்ல வந்து கமெண்ட்ஸோ பார்த்துட்டு நம்மளும் போயிட்டு ஒரு 15 நாள்ல கத்துக்கிட்டா நம்மளும் நல்லா சம்பாதிச்சிடலான்ற மைண்ட் தாட்ல நிறைய பேர் இங்க வராங்க. அந்த மாதிரி வந்தவங்க தான் இத்தனை லட்சம் பேர் மேக்கப் ஆர்டிஸ்ட். ஓப்பனா சொல்லணும்னா, பட் உண்மையிலே சொல்லணும்னா ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆகணும்னா ஒரு மினிமம் 6 மாசமாச்சும் கஷ்டப்படணும். நிறைய போர்ட்ஃபோலியோ ஒர்க் பண்ணணும். நம்மளோட பேஜை வந்து டெவலப் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து நம்மளோட கான்டாக்ட் டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும். அதுல இருந்து நிறைய கிளைண்ட்டை வந்து நம்ம ப்ராப்பரா அட்டன் பண்ணணும். இதெல்லாம் அட்டன் பண்ணி மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ற லெவலுக்கு நம்மளோட மேக்கப் இருந்தா மட்டும்தான் இதுல ஒரு நல்ல மேக்கப் ஆர்டிஸ்ட்ன்ற ஒரு இதுவே நம்மளோட அங்கீகாரமே நம்ம பெற முடியும். 10 ரூபா சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். இப்போ நீங்க ஃபினான்ஷியலா இருக்கணும், ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்களே, ஏன் ஒரு பெண்ணுக்கு வந்து இந்த ஃபீல்டுல வந்து நல்லா கத்துக்கிட்டு அஃப்கோர்ஸ் லக் சப்போர்ட் பண்ணா ஏர்ன் பண்றதுக்கு எவ்வளவு நாள் ஆகும்? இல்ல, உங்களுக்கு நான் சிம்பிளா உங்களையே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். நீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட சூஸ் பண்றீங்கன்னா எப்படி சூஸ் பண்ணுவீங்க? அவங்களோட ஒர்க் எப்படி இருக்குன்னு பாப்பேன். சும்மா இந்த பெயிண்ட் அடிக்கிற மாதிரிலாம் இருக்க கூடாது. அவ்வளவுதான். நீட் ஃபினிஷ் இருக்கணும். நீங்க கேட்ட பதிலுக்கு ஆன்சர் இவ்வளவுதான். ஒருத்தரோட ஒர்க் தான் அவங்களோட ஃபினான்சியல் சப்போர்ட். ஒருத்தரோட ஒர்க் தான் அவங்களுக்கான இன்கம். ஒருத்தரோட ஒர்க் தான் அவங்களோட டெடிகேஷன். ஒருத்தரோட ஒர்க் தான் அவங்களோட முன்னேற்றம். ஒருத்தரோட ஒர்க் தான் இட்ஸ் அ ரியாலிட்டி. ஒருத்தரோட ஒர்க் தான் அவங்களோட மேக்கப். இது எல்லாமே இருந்தா ஒருத்தருக்கு எதுவுமே தேவையில்லை. அவங்கள தேடி இந்த இண்டஸ்ட்ரியில எல்லாருமே வருவாங்க. இன்னைக்கு விஜய் சாரை தேடி வராங்கன்னா ஒரு காரணம் தான், மேக்கப் நல்லா பண்ணுவாரு, ஏதோ ஓரளவுக்கு பண்ணுவாருப்பா, அவ்வளவுதான். இல்லைன்னா விஜய் சாரை தேடி யாரும் வரமாட்டாங்க இல்லையா? இட்ஸ் அ ரியாலிட்டி. எதுவா இங்க இருந்தாலும் சரி, ஒரு விஷயத்த நம்ம டெடிகேட்டடா ஒரு விஷயத்த பெஸ்டா பண்ணா மட்டும்தான் இந்த யூனிவர்ஸ் நம்மள செலக்ட் பண்ணும். இல்லைன்னா செலக்ட் பண்ணாது. அங்கீகாரம்ன்றது அதுதான். ஓகேங்களா? ஒரு 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 மிக சிறந்த ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் வந்து 1 லட்ச ரூபாய் ப்ராடக்ட்ஸை வச்சு ஒரு லுக்கை கிரியேட் பண்ணி காட்டுறாரு. அந்த ஆர்டிஸ்டோட பேரு நான் சொல்ல விரும்பல. அதே லுக்கு நான் 3000 ரூபாய் ப்ராடக்ட் வச்சு என்னோட செமினார்ல என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லி கொடுத்தேன். பட் இருக்கு இல்லையா? புரியுதுங்களா? வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? அப்ப நம்ம யாரு, நம்ம கிட்ட என்ன இருக்கு? அதே 1 லட்ச ரூபாய் ப்ராடக்ட் வச்சு நான் பண்ணேன்னா நானும் அவங்களும் சரிசமம் தான் இல்லையா? பட் அதே லுக்கை நான் 3000 ரூபாய் ப்ராடக்ட் வச்சு பண்ணேன்னா திறமைன்றது ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை எதிர்பார்த்துதான் இங்க பீப்புள் இத்தனை பேர் உட்காந்துருக்காங்க. எத்தனை பேர் உட்காந்தவங்க ஒன்னும் சென்னையில இருக்கிறவங்க இல்ல, 7-8 டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து ஒரு 3 ஸ்டேட்ல இருந்து வந்த ஜனம் தான் ஆரம்பல இத்தனை பேரும். அதனால நம்ம எப்பவுமே நம்ம ஒர்க்ல டெடிகேட்டடா இருந்தாலே, நம்ம ஒர்க் நல்லா இருந்தாலே எல்லாமே இங்க தேடி கண்டிப்பா வரும். இந்த யூனிவர்ஸே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் கொடுக்கும். இப்போ ப்ராடக்ட் நாலேஜ்க்கு என்ன பண்றது? ஹவு டு ஐடென்டிஃபை தி குட் ப்ராடக்ட்? அந்த நாலேஜ் கத்துக்கிறதுக்கு தான் 6 மாசம் உங்களுக்கு வேணும். அது கத்துக்கலன்னா நீங்க ஃபர்ஸ்ட் மேக்கப் ஆர்டிஸ்டே கிடையாது. இங்க எத்தனை பேருக்கு பிரைமர் மாய்ஸ்சரைசர் பத்தி தெரியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா இல்ல. இந்த 28,000 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கேட்ட ஒரே கேள்வி, இந்த கேள்விக்கான ஆன்சரே இல்லை. ஆனா இவங்க எல்லார்கிட்டயுமே 10 சர்டிபிகேட் வச்சிருக்காங்க. அந்த சர்டிபிகேட் எதுக்குன்னு அவங்களுக்கே ஒன்னும் தெரியாது. இங்க சர்டிபிகேட் வேல்யூவா இல்ல வந்து மேக்கப் வேல்யூவான்னு கேட்டா என்னை பொறுத்த வரைக்கும் மேக்கப் தான் வேல்யூ. மேக்கப் இருந்தா போதும், இங்க எந்த சர்டிபிகேட்டும் தேவையில்லை. ஐ எம் நாட் அ சர்டிபிகேட் ஆர்டிஸ்ட். நான் என்னோட திறனை மேக்கப்பால தான் வளர்த்துக்கிட்டேன். இன்னைக்கு எனக்கு சர்டிபிகேட் இல்லை. எனக்கு ரோல் மாடல் யாருன்னு கேட்டா என்னோட கண்ணாடி தான் சொல்லுவேன். ஏன்னா அதுல நான் தான் தெரியுவேன். டு யூ அண்டர்ஸ்டாண்ட்? இங்க எல்லாமே நம்மளுக்கு நம்ம கத்துக்கணுமே தவிர மத்தவங்களை பார்த்து இல்லை. நம்மளுக்கு நம்ம டெடிகேட்டடா இருக்கணும். நம்மளுக்கு நம்ம உயர்த்திக்கணும். அது பண்ணா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள அடுத்த 10 வருஷத்துல நம்மளோட நேம் நிக்கும். இல்லைன்னா இங்க வருவாங்க போவாங்க. இப்போ டூப்ளிகேட் ப்ராடக்ட்ஸ் கூட நிறைய இருக்கு. ஃபர்ஸ்ட் காப்பி, செகண்ட் காப்பி. மேக்ன்ற பேர்ல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு எங்களால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. சோ எப்படி அந்த அதாவது டிப்ஸ் கொடுங்க. இல்ல, சில விஷயங்கள் வந்து அதை நம்ம பார்த்தாலே தெரியும். நீங்க இந்த ப்ராடக்ட் நாலேஜ் பில்ட் பண்ணிட்டாலே உங்களுக்கு அந்த நாலேஜ் வந்துடும். எது நம்மளுக்கு டூப்ளிகேட் ப்ராடக்ட், எது ஒரிஜினல். ஒரு 300 ரூபாய்க்கு எந்த ப்ராடக்ட் கிடைக்கும், 3000 ரூபாய்க்கு எந்த ப்ராடக்ட் கிடைக்கும்னு சொல்லி இந்த ப்ராடக்ட் நாலேஜ் பில்ட் பண்ணவங்க கிட்ட நீங்க ப்ராடக்ட் பத்தி பேசவே முடியாது. அவங்களுக்கு தெரியும். இப்போ எனக்கு 3000 ரூபாயிலும் பிரைமர் தெரியும், அதே பிரைமர் 300 ரூபாயிலும் தெரியும். 3000 ரூபாயிலும் எனக்கு மாய்ஸ்சரைசர் தெரியும், அதே
மாய்ஸ்சரைசர் எனக்கு 300 ரூபாயிலேயே தெரியும். ஏன்னா அந்த ப்ராடக்ட்ஸ் கூட நான் ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்றேன், அந்த ப்ராடக்டோட அவுட்புட் நான் பாக்குறேன், அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணா ஒரு மேக்கப் லெவல் எப்படி இருக்குன்னு பாக்குறேன். அந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் செலக்ட் பண்ணி தான் நான் பீப்புள் கொண்டு போய் சேர்க்கிறேன். நான் இங்க எந்த பிராண்டையும் ப்ரொமோட் பண்ண மாட்டேன், எனக்கு எல்லா பிராண்டுமே பிடிக்கும். ஆனா ஒவ்வொரு பிராண்ட்லயும் பிளஸ் இருக்கு மைனஸ் இருக்கு. எனக்கு காசுக்கான தொகையில எது நல்ல ப்ராடக்டா கிடைக்குதோ அது பீப்புள் கொண்டு போய் சேர்க்கறது மட்டும்தான் அறமோட வேலை. அதுதான் நான் பண்றேன். ஆனா இங்க இருக்கிற ஒவ்வொரு பர்சனும் கத்துக்க வேண்டியது என்னன்னா ப்ராடக்ட் நாலேஜ் கண்டிப்பா கெயின் பண்ணணும். அது கெயின் பண்ணலன்னா முதல்ல உன்னோட பேருக்கு பக்கத்துல அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் இருக்கிற அங்கீகாரத்தை தயவு செஞ்சு எடுத்துரு. ஓகே, ஒரு சின்ன ஸ்கோப், அதாவது வந்துட்டு எந்த இடத்துல நமக்கு குட் ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும், எந்த சென்னையில? இல்ல அப்படின்னு சொல்ல முடியாது, எல்லா இடத்துலயுமே ப்ராடக்ட்ஸ் கிடைக்கும். இந்த குட் ப்ராடக்ட்ஸ் பிளாட் ப்ராடக்ட்ஸ்ன்றது வந்து உங்களால காப்பியே செலக்டே பண்ண முடியாது. இதுவும் ஒரே மாதிரி தான், இதுவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் அது ஓபன் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்றப்பதான் தெரியும் இது டூப்ளிகேட்டா ஒரிஜினலான்ட்டு. அந்த நாலேஜ் நீ பில்ட் பண்ணுன்றதுதான் என்னோட விஷயம். அதை நீ பில்ட் பண்ணா மட்டும்தான் நீ ஒரிஜினலான்றது வாங்க முடியும், மைனஸான்றது வாங்க முடியும். அதுக்கப்புறம் அதோட எக்ஸ்பைரி டேட் ஒன்று இருக்கு. இங்க நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா ஆன்லைன் பர்ச்சேஸ்ன்ற பேர்ல வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், இப்போ நெக்ஸ்ட் 1 இயர்க்குள்ள முடிக்க வேண்டிய முடியுதுன்னா அந்த ப்ராடக்ட், அந்த மாதிரி ப்ராடக்ட் ஆஃபர்ன்ற பேர்ல வந்து எல்லாமே மூவ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் நம்ம வாங்குறது வந்து கண்டிப்பா தவிர்க்கணும். மெயினான விஷயம், ப்ராடக்ட்ஸ் என்னைக்குமே நம்ம ஒரு ப்ராடக்ட் ஓபன் பண்றோம்னா மினிமம் 6 மந்த்துக்கு மேல அந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அந்த ப்ராடக்டோட அவுட்புட் போயிடும். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம கத்துக்கணும். கத்துக்கிறதுக்கு தான் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்டோட பெரும்பாலும் வேலையே. அது இங்க பண்றாங்களான்னு பார்த்தா கண்டிப்பா யாரும் இல்ல. ஓகே, உங்க குரு யாரு? நான் தான். அதாவது வந்து எடுத்த எடுப்புக்கே நீங்க வந்துட்டு குருவா வந்துட்டீங்களா? இல்ல கண்டிப்பா இல்ல. அதுதான் சொன்னேனே, கண்ணாடி தான் என்னோட குரு. ஓகேவா? நான் ஏதாவது ஒரு விஷயம்னா என்ன நானே வந்து தேர்ந்தெடுத்துக்கிட்டு பண்ற விஷயங்கள் தான் அது எல்லாமே. ஒரு விஷயம் மைனஸா இருக்குன்னா அது பிளஸ்ஸா மாத்தணும். ஓகே, இது நான் தப்பு பண்றேன், இது திருப்பி நான் சரி பண்ணிக்கணும்னு சொல்லி எனக்கு நானே கோட்படுத்திக்கின பண்ணிக்கின விஷயங்கள் தான் இது எல்லாமே. யார் கூட உங்களுக்கு சினிமால ஒர்க் பண்ணணும்னு ஆசை? இப்படி சொன்னா நான் என்ன பண்ணுவேன்? எல்லாரு கூடயும் ஒர்க் பண்ணணும்னு ரொம்ப ஆசை. பட் எனக்கு அஜித் சார் கூட ஒர்க் பண்ணணும்னு ஆசை. தளபதி சார் கூட வந்து 2-3 வாட்டி பண்ணிட்டேன். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் தளபதி சினிமாக்கு வருவாரான்னு தெரியாது. வந்தாருன்னா அப்படி ஏதாவது நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சாலோ, இல்ல தளபதி கூட ஒர்க் பண்ற மாதிரி டீம்ல வாய்ப்பு கிடைச்சாலோ ரொம்ப சந்தோஷம்.